இபிஎஸ்ஸை ஏற்க மாட்டேன் டிடிவி, இபிஎஸ்ஸை ஏற்க மாட்டேன் ஓபிஎஸ், ஓபிஎஸ் டிடிவி இங்கே வரக்கூடாது இபிஎஸ். இந்த நிலையிலிருந்து ஏதாவது மாறி இருக்கா? இந்த நிலையிலேருந்து நாங்கள் மாறிட்டோம், இபிஎஸ் வந்து டிடிவியும் ஓபிஎஸும் நம்ம கூட்டணிக்கு வரட்டும், நம்ம கட்சிக்காரங்க தானே, நம்மளாம் சேர்ந்து தானே நிற்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இபிஎஸ் தரப்புலேருந்து வந்திருக்கான்னு கேட்டால் இதுவரை இல்லை. ஓபிஎஸ் டிடிவியும் என்னங்க இபிஎஸ் முதலமைச்சராகிட்டு போகிறாங்க, திமுக வரக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க, இபிஎஸ் முதலமைச்சராக குறைஞ்சா போயிடுவோம் இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புனா அந்த சந்திப்புக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குல்ல. பிஎஸ் கோயிலுக்கு ஒன்றும் சென்னை கிளைமேட் பிடிச்சி அங்கே வந்திருக்க சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க போகிறாரு, கண்டிப்பாக அவர் அலைன்ஸ் பேச தான் வந்திருக்காரு. இப்போ அலைன்ஸ் பார்க்க வந்து அவர் அதுதான் முழிக்கிறாரு. இதற்கு முன்பு ஓபிஎஸ் டிடிவி பற்றிய கேள்விகள்லாம் எழுப்பப்படும் போது அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன இபிஎஸ் இப்ப கேட்கும்போது திமுகவை வீழ்த்த வேண்டும், ஒத்த கட்சி கருத்துடைய கட்சிகள் வந்து சேரலாம் என்ற கருத்தை சொல்றாருல. அப்ப அது ஒரு நிலைப்பாடு மாற்றம்னு பார்க்க முடியாது. அது கூட ஒரு அழுத்தமா சொல்லல. இப்ப அவங்க வந்து திருப்பி இன்னும் விஜய் கான்செப்டை என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியல. இப்போ வரையும் விஜயெல்லாம் எங்களுக்கு ஒரு நபர் கிடையாது, ஒரு அன்டெஸ்ட்டு, ஒரு பெரிய கட்சி, அவர் தான் எங்கள்கிட்ட நெருங்கி வரணும், நாங்கள் ஒன்றும் அவரை கூப்பிட மாட்டோங்கிற மாதிரியான ஒரு கெத்தா ஒரு தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டுகள் முறை ஆண்ட கட்சிங்கிற மாதிரி பேசலையே. இப்போயே அவங்க விஜய் வரட்டுமோ, விஜய் வந்தாலும் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தானே இருக்காங்க. எங்கே சொல்லுங்க பார்ப்போம் சார், நாங்களாம் யாரையும் நம்பி இல்லை, போதும் டிடி இருக்கிற கூட்டணி வலுவாக வந்தால் போதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த நிலையில் ஓபிஎஸும் விஜய்கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் விஜய்கிட்ட போவாரான்னு கேட்டால் அவர் அங்கே போய் எங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜய் இவங்க கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா விஜய் கூப்பிடக்கூடிய ஆப்ஷனை இன்னும் வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ குழப்பம் பாருங்கள். அதாவது இவங்களோட ஒருத்தர் வருவாரா அப்படின்னு கேட்டால் அவர் அங்கே போனால் தோற்றுருவாருங்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்களோ அவரை இவரையும் கூப்பிட்றாங்க. இது எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலாக இது இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து இப்போ நமக்கே இவ்வளோ குழம்புதுன்னா பிஎஸ் கோயிலுக்கு எவ்வளோ குழம்பு இருக்கும், அது என்ன எதை எப்படி கொண்டு போகிறதுன்னு. ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. செங்கோட்டையன் 3 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா சொல்படி தான் செயல்பட்டேன்னு சொன்னவர் தான் அங்கே போனார். ஸோ அவரும் இதே லிங்கில் தான் வர்றாரு. விஜய் கூட்டணிங்கிறத நீங்கள் உடனே அதிமுக பாஜக கூட்டணிலேருந்து ரொம்ப பிரித்து பார்க்க வேணாம். கண்ட்ரோல், அசைன்மெண்ட்டு, கமெண்ட்மெண்ட் எல்லாம் ஒரு இடத்துல தான் வருது. இதை இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்குது. செங்கோட்டையன் விஜய் ஒரு பக்கம், ஓபிஎஸ் டிடிவி இபிஎஸ் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம், இந்த ஈகோ சண்டையை எப்படி தீர்க்க போகிறோம், இவர் சிஎம்னா இவர் ஏற்றுக்க மாட்டார், இவரை கொண்டு வரது அவர், இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய மற்றபடி இவங்க எல்லாருமே ஒரே அலைன்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி வேறு இஷ்யூ கிடையாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இவர் சொல்கிறாரு டிடிவி வந்து தனித்து போனால் தோற்று போயிடுவாருன்னு. ஆனால் உண்மை என்னென்னா டிடிவி தனித்து போனால் டிடிவி தோற்று போகிறாரு, ஓபிஎஸ் தோற்று போகிறாரு இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் தனிச்சு போனாங்கன்னா சவுத்தில் ஏடிஎம்கேனுடைய தோல்வி உறுதியாகுது. டிடிவியும் ஓபிஎஸும் தனிச்சு போய் அவங்க தோற்று போகிறாங்க, அதை விடுங்க. இவங்க அதிமுக சவுத்தில் அவங்களுடைய நிலை என்ன?